வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஆராதித்தோம், நல்ல துதித்தோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க இருக்கிறதுனால நான் நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா நான் துதிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். அவருடைய பிரசன்னத்தை என்னால நிப்பாட்ட முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்தீங்களா அவருடைய பிரசன்னத்தை? ஆமென். இந்த பிரசன்ன நேரத்துல எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவருடைய உள்ளம் மனம் மகிழ்ந்து அவர் நம்மோடு இன்றைக்கு இறங்கி வந்தபடியால், அவருடைய பிரசனம் நம்ம நடுவில் இருக்கிறபடியால், இன்றைக்கு எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் என்றென்றும் காண முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை முன்குறித்தார், அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கும் விடும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார், தெரிந்து கொண்டும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் உயிர் உள்ளவர் என்று சொல்லி என்றைக்கு அவரை துதிக்கும் போது நமக்கு ஆனந்தம் வருகிறதோ, நமக்கு கண்ணீர் வருகிறதோ, நம்முடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறதோ, புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அறிகுறி. நான் ஒன்றும் உணர முடியவில்லையே என்று சொல்லி அது நிமித்தம் துதிய ஜெபத்தை இந்த ஆராதனை நேரத்துல நாம் விடக்கூடாது. ஆமென். பிசாசானவனும் உங்களுடைய உள்ளத்துல அவிசுவாசத்தை கொண்டு வருவான். இவ்வளவு நேரம் துதித்த தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர முடியலையே என்று சொல்லி பிசாசானவன் நம்முடைய உள்ளத்தை திசை திருப்பி விடுவான். அதை எதையும் பார்க்காமல் நம்ம கரங்களை உயர்த்தி உண்மையாக நீதியோடு கர்த்தரை இன்றைக்கு நாம் அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தால்தான் அடுத்த நிலைக்கு இருக்கிற வேதத்தை, அதாவது பிரசன்னத்தை நானும் நீங்களும் முழுமையான ஆசீர்வாதத்தோடு கேட்க முடியும். இல்லை என்றால் நிறைய நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய சிந்தைகள் அலைமோதும். நம்முடைய சிந்தை அலைமோதும். ஆகையால் அப்படி தடுப்பதற்காக தான் முதலிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அதுக்காக தான் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கும் போது எல்லாம் சத்துருவானுடைய கிரிகள் அவருடைய பிரசன்னத்தினாலே முறித்து விளக்கப்படும் போது இப்போது நீங்கள் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பதிய விடும்படியாக ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இன்றைக்கு நாம் 1 மணி நேரமாவது கர்த்தரை ஆராதிக்க விடும்படியாக நாம் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 மணி நேரம் நம்ம அப்படியே பழக உடைய உள்ளத்தில் ஆவியானவருடைய மகிமையை அவருடைய பொங்கி பொங்கி வழியதப்பா நம்ம பார்த்தோம்ல. ஜீவ தண்ணீர் வரும்போது நம்முடைய உள்ளம் பொங்கி அது வழியும். எப்படி நதி அண்டையிலே போகும்போது நம்முடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறதோ அதுபோல நம்மளுடைய உள்ளமும் பொங்கி தேவனுக்கு நேராக அது மகிமை அடையும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். மற்ற காரியங்கள் ஆராதனை முடிந்த பிறகு மற்ற காரியங்களுக்கு நேராக நாம் போவோம். யாவரும் எடுத்துக் கொள்வோம். லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 10. நம்முடைய உள்ளத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திசை திருப்புவோம். நம்முடைய உள்ளம் அவருக்கு நேராக திரும்ப வேண்டும். எல்லாரும் வேதத்தை வைத்திருக்கிறீர்களா? உண்டா? யாருக்கு இல்லை வேதம்? வேதம் உங்களுடைய கைகளில் இருப்பது அதுவே ஆசீர்வாதம். வேதத்தை எடுங்க என்று சொல்லும் போது நீங்கள் புரட்டுவதற்கு, வேதத்தை புரட்டுவதற்கு என்றால் திருப்புவதற்கு உங்களுடைய உள்ளம் உடனே வந்துவிட வேண்டும். ஸோ ஹேண்ட்போன் பாய்க்காதீங்க, வேண்டாம். எமர்ஜென்சி ஒருவேளை விட்டுட்டு வந்துட்டீங்க பைபிள், அப்படி என்றால் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய கைகளில ஒன்று இல்லை என்றால் நீங்கள் ஏதோ தனமாக வந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய கைகளை சொல்லும். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு வீட்டுக்குள்ளாக நாம் நுழைவோம் என்றால் அந்த வீட்டுக்குள்ளாக என்ன சொல்லுவார்கள்?
நேரா பாத்ரூம் போனீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் கணிக்க முடியும். நாம் வெறும் கையோட அப்படி எதையும் தூக்கி வரவில்லை என்றால் நம்மளுடைய சாய்களை சொல்லும், நம்முடைய கைகளை சொல்லும், ஆண்டவரே இன்றைக்கு நான் சும்மா போகும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. இதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் வேதத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எல்லா புஸ்தகங்களும் கதை புஸ்தகம், எல்லா புஸ்தகமும் எழுதப்பட்ட புஸ்தகம் கதை புஸ்தகம். ஆவிக்குரிய புஸ்தகங்கள் பரவாயில்ல, மற்ற எல்லா புஸ்தகங்களும் கதை புஸ்தகங்கள், சரித்திர புஸ்தகங்கள். ஆனாலும் இந்த புஸ்தகம் அப்படியேப்பட்டதல்ல. தேவன் உங்களோடு பேசுகிற புஸ்தகம். தேவன் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிற வார்த்தை தான் இது. அந்த வார்த்தையை நாம் சுமந்து வராவிட்டால் அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், நான் இயேசுவுக்குள்ளாக எவ்வளவு ஆழமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆழம் என்றால் என்ன? அப்படி என்றால் ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது நீங்க ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளாக நுழைகிறீர்கள். அதுதான் ஆழம். ஆகையால் நம்புகிறேன், வேதத்தை எல்லாரும் நீங்கள் எடுத்து வந்து முடிந்த வரைக்கும் அது எந்த வசனம் எங்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு நன்மை. வார்த்தை தான் இன்றைக்கு நம்மோடு பேசும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் படிப்போமாக லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் 42வது வசனம் வரைக்கும் நாம் அப்படியே படிப்படியாக படிப்போமாக. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட தங்கச்சி அப்படின்ற சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் எங்கே வந்திருக்கிறாள் பாத்தீங்களா? வீட்டுக்கு இயேசு நுழைகிறார். மார்த்தாள் அவளுடைய வீட்டுக்கு மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு வருகிறார். அமேன். சீஷர்கள் எல்லாரும் வருகிறார்கள். இயேசு மார்த்தாளுடைய வீட்டுக்கு யார் வீட்டுக்கு அங்க வருகிறார்? அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தாள். தங்கச்சி, அக்கா பேரு மார்த்தாள். சொல்லுங்க, அக்கா பேரு என்ன? மார்த்தாள். தங்கச்சி பேரு என்ன? மரியாள். மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனா யாருடைய வீடு அது? மார்த்தாளுடைய வீடு. ஆனால் மார்த்தாள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் பாருங்க. ஆனா மரியாள் என்ன செய்தால்? அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். பாத்தீங்களா? மார்த்தாள் என்ன செய்தால்? அவளுடைய வீடுதான். சகோதரி அங்கு இருக்கிறார். இயேசு வந்த உடனே, இயேசு அவருடைய வீட்டுக்கு வந்த உடனே மரியாள் செய்த காரியம் என்ன? அவருடைய பாதத்தின் அருகே, அப்படி என்றால் அவருடைய பாதம் கீழே உட்கார்ந்துக்கிட்டார். பக்கத்துல உட்கார்ந்து கீழே அமர்ந்து, அப்படி என்றால் இயேசுவை கவனித்து என்ன பார்க்கிறார்? இன்றைக்கு நாமளும் அவரை தேடி வந்திருக்கிறோம், அவரை ஆராதித்தோம், நல்ல துதித்தோம். அடுத்த நிலைக்கு சபை என்ன இப்ப செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் சபை என்ன செய்ய வேண்டும்? அவர் நம் வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிறார், என்னுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். மார்த்தாள் வீட்டிலே ஆண்டவர் வந்தது போல இன்றைக்கு வீடாகிய உங்களுடைய ஆலயத்துக்குள்ளாக இந்த சரீரம் தான் தேவனுடைய வீடு. இந்த சரீரம் தான். அப்படி என்றால் நீங்கள் தான் தேவனுக்கு வீடாக, ஆலயமாக இப்போது இருக்கிறீர்கள்.
ஆமென். இன்றைக்கு அவருடைய வீட்டில் அவர் வீடாக எண்ணப்படுகிற உங்களுடைய வீட்டுக்குள்ளாக நுழைந்து விட்டார். ஆனால் மரியாள் என்ன செய்தால்? அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டு இருந்தார். ஆனா மார்த்தாள் என்ன செஞ்சாங்க பார்ப்போமா? 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். எல்லாரும் சொல்லுவாங்களே, நல்ல ஒரு மாடு நல்ல சாப்பிட்டுட்டு இருக்குமா புள்ள, அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண முடியும்? நல்ல மாடு புள்ள மேய்ஞ்சுக்கிட்டு அதை நல்லா சாப்பிட்டு இருக்கும். ஒரு மாடு வந்து நல்ல மாடையும் என்ன கெடுத்துச்சு, நல்லா சாப்பிட்றேன். அந்த வார்த்தை பாய்க்காம நானே வேற மாதிரி சொல்றேன். நல்ல மாடு சாப்பிட்டு இருந்த புள்ள, சும்மா இருந்த மாடு வந்து நீ ஏன் புள்ள சாப்பிடுற அப்படி என்று சொல்லி சாப்பிடுற மாதிரியும் கெடுத்துச்சா. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு புரியாது, பழைய ஆட்களுக்கு தெரியும். ரொம்ப கடினம், ஒரு டாஷாட்டான ஒரு பழமொழி இது. அதுபோல மரியாள் தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து இயேசுனுடைய வசனத்தை உன்னிப்பாக இப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அக்காவுக்கு பொறுக்கல. அக்கா எந்த கவலையில இருக்கிறாங்க? இயேசு வந்துட்டாரு, இப்ப சமைக்கணும், பொரிக்கணும், மீனை வறுக்கணும், கோழிய பொரிக்கணும், அப்புறம் என்னது மட்டன் மசாலா வைக்கணும், மட்டன் கறி வைக்கணும். என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு துக்கப்பட்டு, நான் எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மரியாளுக்கு அக்கறையே இல்லை. அவ பாருங்க, உங்களை வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவ உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறா. என்னை பத்தி உங்களுக்கு இயேசுவே கவலை இல்லை. அவள்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியதானே, வந்து என்னோட கூட கிச்சன்ல வேலை செய்ய வேண்டியதானே. மார்த்தாளுக்கு விளங்கவில்லை மரியாளுடைய காரியம் என்ன, ஏன் இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தார் என்று சொல்லி. இன்றைக்கும் அநேகர் அப்படிதான். நான் ஏன் ரட்சித்துக் கொள்ளப்பட்டேன், நான் ஏன் கர்த்தராவை தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் ஏன் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த மார்த்தாளை போல இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். மார்த்தாளுடைய கவலை எல்லாம் ப்ரிப்பரேஷன் தான், எல்லாம் அப்டேட்டா இருக்கணும். அநேகர் வீட்டுல அப்டேட்டா இருப்பாங்க, அநேகர் மேலிடத்துல அப்டேட்டா இருப்பாங்க. ஒரு காரியம் எங்க நடந்தாலும் சரி எல்லாமே அப்டேட்டா இருப்பாங்க. ரோபோட் மாரி அப்டேட்டா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்துல மாத்திரம் அவங்களுக்கு அதுல என்ன இருக்காது? நாட்டம் இருக்காது. நாட்டம் என்றால் அதனுடைய வாஞ்சி இருக்காது. இயேசுவே வந்துட்டாரு, இதுக்கு என்ன ஆட்டுக்கறி கோழிக்கறி, அப்படி இல்லைன்னா அவர் எனக்கு கொடுப்பாரு, அல்லனா அவரை கொண்டு வந்துடுவார். மார்த்தாளுக்கு தெரியல இயேசு எப்பேற்பட்டவர் என்று சொல்லி, இயேசு எதற்காக வீட்டுக்கு வந்தார் என்று சொல்லி மார்த்தாளுக்கு இன்றைக்கும் விளங்கல. இன்றைக்கும் அநேகருக்கு இப்படிதான் விளங்கவில்லை. ஏன் என் இயேசு என்னை தேடி வந்தார், ஏன் இயேசு என்னை அழைத்தார், அவர் அழைப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இன்றைக்கும் அநேகருக்கு தெரியல. ஆனா நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யாரு? மரியாள். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? பார்ப்போமா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இது யாருங்க பெஸ்ட்? யாரு மார்த்தால இருக்க ஆசைப்படுறீங்க? யார் மரியாளா இருக்க ஆசையா இருக்கு? இன்றைக்கு மரியாளா இருக்கிறோமா, மார்த்தாளாக இருக்கிறோமா? மரியாள் தேவன் வந்த உடனே, இயேசு வந்த உடனே அவர் அழைப்பு கொடுத்து வரவேற்பு கொடுத்து அவர் நுழைந்த உடனே கண்டிப்பாக சேர்லாம் அவருக்கு கொடுத்து அவரை உட்கார்ந்து உடனே மரியாள் என்ன செஞ்சிருப்பா? அவளும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்திருப்பாதான், சிக்கன் எல்லாம் வெட்டி கொடுத்திருப்பா, எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் செய்திருப்பாள். ஆனா இயேசு வந்த உடனே இது முக்கியம் அல்ல. இன்றைக்கும் அநேகருக்கு அதுதான் புரியவில்லை. அவர் வந்த உடனே இயேசு பக்கத்துல பாதத்தின் அருகே உட்கார்ந்துட்டார். இயேசு விட்டு இருந்து ஒரு வார்த்தையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. அவர் என் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அது மீண்டும் எனக்கு கிடைக்காதே என்று சொல்லி அவருடைய பாதத்தினருகே அவள் வந்து உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் எத்தனை ஆராதனை மிஸ் பண்றோம் தெரியுமா? எத்தனை நல்ல பங்கு இழந்திருக்கிறோம். நல்ல பங்கு. மரியாள் நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். எத்தனை தடவை பிசாசனவன் நம்மை வசனத்தை கேட்காதபடிக்கு நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறான்? இந்த மாட்டாளை போல எல்லாம் உலகத்தின் காரியத்தை அப்டேட்ட எல்லாமே மற்றது எல்லாம் அப்டேட்டா இருக்கும். ஆனா இந்த மரியாளை போல அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து ஒரு வார்த்தையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் மரியாளுடைய உள்ளம். அதுதான் இயேசுவை சாட்சி கொடுக்கிறார். மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? தேவையானது ஒன்றை. ஏன் அழகாக சொல்றார், மனிதனுக்கு தேவையானது ஒன்றை. இன்றைக்கு நமக்கு தேவையானது ஒன்று. சபைக்கு எதுக்கு கூடி வருகிறோம்? அவரை ஆராதித்து அதுக்கடுத்தது என்ன? நல்ல பங்கை சபை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல போர்ஷன். பங்கு என்றால் நல்ல போர்ஷன். ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் தெரியுமா 10 தடவை நடப்பாங்க சபையில? 10 தடவை பாத்ரூம் போனாங்கன்னா அது ஆச்சரியம் தான். இடுப்பு நீர் உள்ளவங்களே அத்தனை தடவை போக மாட்டாங்க. ஒரு மீதி ஒரு 3 வாட்டி போகலாம். சும்மா எந்திரிச்சு போறோம், சும்மா போயிட்டு வருமே. சும்மா எங்க கேட்ட மாதிரி வார்த்தை. எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபேமஸான ஒரு வார்த்தை இது. சும்மா சொன்னேன். சும்மா எந்திரிச்சு போயிட்டு அப்படி போயிட்டு வருமே, தலைமுடி சீட்டு வரும், மேக்கப் பண்ணிட்டு வருமே. நல்லா விளங்கிக்கீங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா இன்று முதல் நினைவுக்குள்ள உங்களுக்குள்ள வரணும், நான் மார்த்தாள். யார் இன்றைக்கு எந்திரிச்சு போறீங்களோ ஒரு மார்த்தாள் போகிறாள். மார்த்தாளுக்கு ஒரே கவலை. இன்றைக்கும் அநேகர் அப்படிதான். சபையிலும் சரி, எந்த நிகழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி, வார்த்தை துதி வந்த உடனே இங்க வந்து அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் கலக்கிக்கிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முடியவே முடியாது. கத்தரிக்கை பிரியமில்லை. எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுட்டு வாங்க, அப்படி மூடி வச்சுட்டு வந்துடணும். எந்த பங்கனா இருந்தாலும் சரி. இதுதான் உண்மை. இயேசுவே வந்துட்டாரு. இந்த மார்த்தாள போல தண்ணி கலக்கிக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு கலக்கிக்கிட்டு நூலுக்கு பெரிய கிச்சனை பேசிக்கிட்டு பிள்ளைங்க கூட கதை அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் யாருடைய நிக்நேம்? மார்த்தாள். யார் எத்தனை பேர் எந்திரிச்சு போறீங்க? உண்மையிலே ஒரு சிலரு 1 மணி நேரம் ஆராதிக்கிறோம், சில பிறகு நம்ம போயிட்டு வருது. அது சுலபம், பரவாயில்ல, அது நார்மல். பிரசங்க டைம்ல 10 தடவை நடக்கிறது, 10 தடவை. காரணம் என்ன? இந்த மார்த்தாளை போல வசனத்தை கேட்காதபடிக்கு நமக்குள்ளாக இருக்கிற அலட்சியம், நமக்குள்ளாக நல்ல பங்கை
பெற்றுக் கொள்ளாதபடிக்கு பிசாசனவன் நம் இருதயத்தை வாஞ்சை இல்லாமல் சுகம் இல்லாமல் அப்படியே இருப்பார் என்று சொல்லி அவனுடைய திட்டம். வார்த்தையை கேட்கும் போது நல்ல பங்கு உங்களுக்குள்ளாக வரும், நல்ல போர்ஷன் வரும், நல்ல பலன் வரும், நல்ல ஆசீர்வாதம் வரும். ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ண மாட்டான். இந்த மரியாள் ஒன்று கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய பாதத்தின் அருகே ஓடி வந்தான். இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. வாலிப காலத்துல அதுக்கு முன்பாக சபையில உட்கார்ந்துருப்பேன். ஆராதனை முடிந்து பக்கத்துல யாரும் வாலிபர்கள் நாங்க யாரும் பேச மாட்டோம். பேசினாலும் ஒரு முறை தான், அதோட பேச மாட்டாங்க. எங்களுக்குள்ள யாரும் பேசினாலும் சரி, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வாஞ்சியோடு இந்த மரியாள் ஓடி வந்து தேவனுடைய பாதத்திலே அமர்ந்தான். அவ்வளவு ஒரு விருப்பம். அந்த விரைவுடைய வார்த்தையை கேட்க முடியாக நான் வந்திருக்கிறேன். ஆனா மார்த்தாளுக்கு பொறுக்கல, ஒரே பொறாமை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். நல்ல ஊழியம் செய்வாங்க, ஊழியமே செய்யாதவங்க வெளியிலிருந்து என்ன சொல்லுவாங்க, பல குற்றங்கள் சாட்டுவார்கள். இந்த மார்த்தாளை போல நல்ல பாதத்துல உட்கார்ந்து மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். ஆனாலும் இந்த மார்த்தாளுக்கு பொறுக்கல. ஒரே இது, நானே வசனத்தை கேட்கல, நீ என்ன கேட்கிற? மரியாளே, நானே வசனத்தை கேட்கல, நீ என்ன ஆண்டவர் பக்கத்துல போய் உட்காந்துட்ட? நீ எவ்வளவு வேலை இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நம்ம செய்கிற ஊழியத்தின் மேல பொறாமைகள், அது சபைக்குள்ளாக இருக்கும். இது அப்படி இருக்கும் என்றால் அவர்களாம் யாரு? மார்த்தாளை போல. மார்த்தாள் ஒரு நல்ல தேவனுடைய சீஷி. அப்படி என்றால் அவருடைய நல்ல ஐக்கியம் உள்ளவர். இந்த மார்த்தாள் மரியாளுடைய தம்பியை தான் லாசரு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அவருடைய அக்காக்கள் தான் இவங்க 2 பேரும். தேவனை நேசிக்கிறவர்கள். ஆனாலும் இயேசு வீட்டுக்குள்ளாக வந்துட்டார். இன்றைக்கு இயேசுவை தேடி நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து, எத்தனை பேரு சபைக்குள்ள நுழைந்த உடனே நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம். எவ்வளவு பேரு அவரை ஆராதிக்கிறதுல சீரியஸாக இருக்கு? எத்தனை பேரு சபைக்கு வந்த உடனே, எத்தனை பேரு பரவாயில்ல, இங்க பிராக்டிக்ஸ் நடக்குதோ, பல காரியம் நடக்கிறதோ, நம்ம வந்த உடனே நம்மளுடைய இடத்துல ஒண்ணு வேகத்தை படிங்க, இல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை. இதுதான் மரியாளை போல உங்களுடைய இருதயம் நல்ல பங்கை அது தெரிந்து கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதத்தின் வந்துடணும். சபைக்கு இந்த வந்த உடனே ரொம்ப சீரியஸா இருக்கணும். பிள்ளைகள் அங்கேயும் ஓடுவது அது பிரச்சனை அல்ல. அவர்கள் எப்போதும் வீட்டில் ஓடுவார்கள், சபையில ஓடுவார்கள். ஆனாலும் பெற்றோர்கள் முடிந்த வரைக்கும் அவர்களை பிடித்து வழி நடத்துகிறார்கள், பரவாயில்ல. ஆனா பெரிய ஆட்கள் நம்ம ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறோமா? அல்லது 10 தடவை கிச்சனுக்கு போயிட்டு வந்திருக்கிறோமா? இன்றைக்கும் நாம் பார்க்கணும், சில பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் கிச்சனு தான் நினைக்கிறேன். கிச்சன் அடுத்தது கரண்டி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கோழி சாம்பார் எல்லாம் சமைக்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். பின்னால அவங்க சமைக்கட்டும், நம்ம ஆராதிப்போம். சீரியஸ் இல்லை, பிள்ளைங்களுக்கும் சீரியஸ் இல்லை. முன்ன உள்ளவங்க நான் நினைக்கிறேன், சபையில் அடி விட வீட்டுல போய் அடி விடுவோம். இருப்பியா, பேசுவியா, இருப்பியா, பாத்ரூம் 10 தடவை போவியா? சில பேர் பெற்றவங்க நிக்க உட்கார இடத்துல அப்படியே நெருக்குன்னு கிள்ளுவாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நெருக்குன்னு கிள்ளவும் முடியல, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறான், கிள்ளவும் முடியல. இன்னைக்கு பிள்ளைகள் கூட சீரியஸாக இருக்க வேண்டும். எவ்வளவு நாம் டிசிப்ளினாக இருக்கிறோமோ அவ்வளவு தேவனுடைய பிரசனம் நம்மளுடைய சபையிலே உள்ளாவி வரும். ஓகே, இன்றைக்கு நம்மளுடைய
ஆராதனை இந்த மரியாள போல அவருடைய சபைக்கு வந்த உடனே நீங்க என்ன செய்ய விடணும்? அவருடைய பாதத்துல அமரணும். அவருடைய பாதத்துல நீங்க அமர வேண்டும். அவருடைய பாதத்துல அமரும் போதுதான் உங்களுடைய உள்ளம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த மரியாதை போல கர்த்தரே உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மரியாள் தேவனுடைய பாதத்திலே வந்த உடனே அவருடைய வசனத்தை உன்னிப்பாக கேட்டாள். இன்றைக்கு வசனத்தை உன்னிப்பாக கேட்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு அநேகருக்கு இருக்கிறது காரியம் என்ன? இந்த மாத்தாளை போல கவலை. இந்த மாத்தாளை போல என்ன இருக்கிறது? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து வருத்தம் அடைந்து நீ என்ன செய்திருக்கிற? அநேக வருத்தம், கவலை நிமித்தம் தேவனுடைய வசனம் நமக்குள்ளாக அது என்ன செய்யாது? வந்து பதிவு செய்யாது. இன்னைக்கு எத்தனை கவலைகள் இருக்கிறது? அதை குறித்து இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் பார்ப்போமா? சரி, மத்திய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோமா? 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் அப்படி பார்ப்போமா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை சாப்பிட போறோம், எண்ணத்தை தண்ணி குடிக்க போறோம் என்று உங்க உயிருக்காகவும் என்ன உடுப்பு இன்னைக்கு போட போறோம், நாளைக்கு என்ன உடுப்பு போட போறோம், உங்க சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேரு நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன், இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன், இன்னைக்கு நான் என்ன உடுத்த போறேன், நாளைக்கு நான் என்ன உடுத்த போறேன், நாளைக்கு என் பிள்ளைக்கு உடுப்பு கிடைக்குமா, நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்குமா என்று சொல்லி இயேசு என்ன சொல்றாரு? அதை குறித்து கவலைப்படாது இருங்கள். காரணம் என்ன? எண்ணத்தை உடுப்பும் எண்ணத்தை சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம் என்ன? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். அப்படி என்றால் ஆகாரம் என்பது உணவை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த உயிர் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நான் அப்படியா உங்களை கைவிட்டு விடுவேன்? நான் அப்படியா உங்களை அப்படியே விட்டுட்டு என்னுடைய ஜீவனை உங்களுக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். அதுதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் உயிருள்ளவராகவும் இருக்கிறார். அவரே எல்லாருக்கும் உயிரையும் கொடுத்தவர். அதுதான் ஜீவன். ஆதியிலே என்ன செய்தார் ஆண்டவர்? ஆதாமுக்கு தம் சுவாசத்தை ஊதி ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவன், அதுதான் ஜீவன். பழைய ஏற்பாடுல முதல் வார்த்தை ஜீவன் எங்கே இருக்கிறது என்றால் ஆதாமுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்த போது ஆண்டவர் அங்கதான் சொல்லுகிறார், ஆதாமுக்கு தன் சுவாசத்தை அவர் ஊதும் போது ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவன், உயிருள்ள ஆத்மாவாக மாறினான். ஆமென். அந்த ஜீவன் என்ற வார்த்தை இந்த உலகத்தில் இயேசு தவிர யாரும் சொல்லல. இயேசு தவிர யாரும் இந்த உலகத்துல சொல்லவும் கிடையாது, யாரும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்கள் அல்ல, முடியாது. இயேசு சொல்லுகிறார், ஆதாமை உண்டாக்கினதே நான் தான், பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். இதுதான் அதனுடைய சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள ஜீவன் என்ற வார்த்தை அநேக அப்படியே சாதாரண எடுத்துக்கிட்டாங்க. இல்ல, இயேசு சொல்றார், ஆதியும் அந்தமும் நானே, பிதாவும் நானே, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஆதாமை
ஆதாமுக்கு உயிர் கொடுத்ததே நான் தான். அதுதான் இயேசு சொல்லுகிறார், உணவை காட்டிலும் ஜீவன் எவ்வளவு விசேஷமானது. இந்த உயிர் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, அது எவ்வளவு விசேஷமானது. காரணம் என்ன? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம். இந்த உணவை காட்டிலும் ஜீவன் அவ்வளவு மதிப்பு உள்ளது. எனக்கு தெரியும் யாருக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, யாருக்கு என்ன உடைய கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியும். காரணம் என்ன? உடைய பார்க்கலும் இந்த சரீரம் விசேஷமானதல்லவா? இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நான் உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டேனா? அழகாக உடுத்து வைக்க மாட்டேனா? அழகான வஸ்திரத்தை நான் கொடுக்க மாட்டேனா? இந்த மார்த்தாலும் அநேக கவலைகளை குறித்து கவலை. இன்றைக்கும் அவளுக்கு அந்த கவலை. இன்றைக்கும் அநேகருக்கு இன்றைக்கு உணவு, நாளைக்குள்ள உணவு, இன்றைக்குள்ள உடுப்பு, நாளைக்கு போகிற உடுப்பு. ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் காரியமே இல்லப்பா. காரணம் என்ன? படிப்போமா? 28வது வசனம், 29வது வசனத்தை படிப்போமா? சரி, 27 படிங்க. 27, 28 படிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள். அப்படி என்றால் காட்டில் இருக்கிற பூக்கள், புஷ்பங்கள், பூக்கள், ஃப்ளவர்ஸ், புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் வேலை செய்கிறதும் இல்லை, எதையும் செய்யல. என்றாலும் இதனுடைய கருத்து நல்ல பாருங்க. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும், சாலமோன் எல்லாருடைய காட்டிலும் ஞானவான். அவருடைய அரண்மனை, அவருடைய உடுப்பு, அவருடைய சாப்பாடு எல்லாம் மகிமையா இருந்ததாம். அங்கதான் போட்டிருக்கு. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும். அவ்வளவு மகிமை. இயேசுவை சாலமோனை பற்றி சொல்லுகிறார் என்றால், அப்ப எல்லா ராஜாக்களை காட்டிலும் சாலமோன் தான் மிகவும் மகிமையாக, மிகவும் அமைதியாக, எல்லாருடைய அரண்மனை காட்டிலும் பயங்கரமாக வாழ்ந்தவர் தான் இந்த சாலமோன். அவர் போட்ட வஸ்திரம் கூட மிகவும் மகிமையாக இருந்ததாம். அப்புறம் சர்வ மகிமையிலும், அவைகளில் ஒன்றை போலாகிலும். இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏசு என்ன சொல்றாரு? காட்டு புஷ்பங்கள் பாருங்க எவ்வளவு அழகாக, எத்தனை கலரா இருக்குது. யாரெல்லாம் புஷ்பத்தை பார்த்து ரசிப்பீங்க? பூக்களை பார்த்து யாரெல்லாம் ரசிப்பீங்க? இருக்கிறீங்களா? போன வாரம் எல்லாம் பூவோட வந்துருந்தீங்களா? பேரண்ட்ஸ் டேக்கு மல்லிகை பூ, சாமந்தி பூ, பல வகையான பூக்கள். இந்த பூக்கள் எவ்வளவு அழகான கலரா இருக்கிறது. அவைகளுக்கு நான் எப்படி அழகாக உடுத்து இருக்கிறேன். சாலமன் கூட அப்படி உடுத்துறீங்களா? சொல்றாரு. சாலமனுக்கு எல்லா செல்வமும் இருந்தது, எல்லா ஞானமும் இருந்தது. சாலமன் கூட அப்படி உடுத்துனதில்ல. பூக்களுக்கு நான் அப்படி உடுத்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கு நான் எப்படி உடுத்துவேன்? இன்றைக்கு விளங்குகிறதா இந்த வசனம்? எத்தனை பேர் இந்த வசனத்தை படித்து அப்படியே டாட்டாட்டான்னு போயிருக்கிறீங்க? இதுதான் என்னுடைய அர்த்தம். சாலமன் முதலாய் அதை காட்டிலும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உடுத்திருந்தில்லை, மகிமையில ஒன்றா போலாகலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு எத்தனை பேரு உடுப்பை குறித்து, சாப்பாடு குறித்து கவலையா இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த கவலை தான் தேவன் உங்களுக்குள்ளாக விதைத்த வசனம் கடந்து போய்விடும். விளங்கி அதுதான் இயேசு சொல்லுகிறார்.
கவலை வரும்போது தேவன் உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட, பேசப்பட்ட, வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அது உங்களை விட்டு கடந்து போய்விடும். கவலை ஒரு மனிதனுக்கு வரும்போது இயேசு பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இயேசுவா அவர் வார்த்தையா, நான் எதை கேட்டாலும் செய்ய மாட்டேன். காரணம் என்ன? அது கீழே படிங்க. 30வது வசனம். காரணம் என்ன? நம்மளுடைய அற்ப விசுவாசம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நமக்குள்ளாக இருக்கிற அற்ப விசுவாசம், அது விசுவாசம், ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், எதை குறித்து நான் ஆண்டவரை கவலைப்படுவது இல்லை. காரணம் என்ன? மரியாதை போல அவருடைய பாதத்தில் வரல. மரியாளோ அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்தார், அவருடைய வசனத்தை கேட்டார். அப்படி என்றால் தேவனோடு அவள் ஐக்கியமுள்ளவளாக இருக்கிறார், அவரோடு தொடர்பு உள்ளவளாக இருக்கிறார். அவரோடு தொடர்பு இல்லை, அவருடைய பாதத்தில் வரவில்லை என்றால் நமக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் வந்துவிடும். இந்த அவிசுவாசம் வரும்போது அதனோடு கலந்துதான் கவலைகளும் வந்துவிடும், துக்கம் வந்துவிடும். கவலைக்கு அடுத்தது என்ன தெரியுமா? துக்கம். அது 2வது படி. கவலை வரும், துக்கம் என்றால் இன்னும் வேதனை. துக்கம் வேதனை வரும்போது என்ன? எல்லாம் தேவன் கொடுக்கப்பட்ட, சொல்லப்பட்ட, அவரை ஆராதித்த, அவரை துதித்த சகலமும் மறைந்துவிடும், எல்லாம் மறைந்துவிடும். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட அது உங்களை விட்டு கடந்து போய்விடும். காரணம் என்ன? இந்த மாட்டாளை போல கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நம்மளுடைய உள்ளம் எப்போதும் கவலைப்பட்டே கொந்தளிக்கும். அப்படி இருப்போம் என்றால் நமக்குள்ளாக அற்ப விசுவாசம் வந்துவிடும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அண்ணன் தம்பி போல அற்ப விசுவாசம், அவிசுவாசம், கவலை. கவலைக்கு முடிந்தது துக்கம். துக்கம் போனானே வேற என்ன போகும்? வேதனைக்குள்ளாக போகும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீமா போன பிறகுதான் யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை, இயேசுவை என்னை கைவிட்டார் என்று சொல்லி ஒரே அழுவல். காரணம் என்ன? இந்த மரியாதை போல தேவனுடைய பாதத்துல நம்ம வரல. அப்படி என்றால் அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு இருக்கிறவர்கள், அவரை சார்ந்து இருக்கிறவர்கள் இந்த நாளைக்குள்ள உணவுக்காக, உடைக்காக எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். அப்ப எல்லாரும் மார்த்தாளை போல இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது இந்த மரியாதை போல பாவத்தின் அருகே நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ளாக என்ன நடக்கும்? அன்று உள்ள காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் தேவைகளையும் சந்திக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக அறியாமலே அந்த விசுவாசம் வளரும். வசனத்தை கேட்டால்தான் விசுவாசம் வளரும். வசனத்தை கேட்காத வரைக்கும் விசுவாசம் வளராது. அதே போல வசனத்தை படித்தால்தான் உங்களுடைய விசுவாசம் அதிகமாக கூட்டப்படும். இல்லை என்றால் உங்களுக்குள்ளாக கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், சஞ்சலம் எல்லாம் மடங்கு அடித்து தேவனுடைய வார்த்தையை நொறுக்கிவிடும். அதுதான் நீங்கள் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற என்னது? முள்ளுகள். என்ன பாச நீங்களை பார்த்து முள்ளுட்டீங்க அப்படின்னு? யாரும் கொண்டு வரல முள்ளு, அந்த முள்ளை நீங்களே வைத்துக் கொள்ளுகிறீர்கள். முள்ளு சுத்தி இருக்கும் என்றால் வார்த்தையை அமைத்து விடும், வார்த்தையை அப்படியே அமைத்து எல்லாத்தையும் எடுத்து விடும். அப்படி ஒண்ணு இருக்கா? வார்த்தை எடுத்துக்கொள்வோமா? மார்க்கு, புக் ஆஃப் மார்க் 4ஆம் அதிகாரத்தை படிப்போமாக. 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனம், 19வது வசனம் படிப்போமா? வசனத்தை கேட்டும் என்ன கவலை? பாத்தீங்களா? இயேசுடைய வசனம் மிஸ் பண்ணவே பண்ணார். அவருடைய வார்த்தை எங்கிருந்து எங்க தொடர்பு வருது பாத்தீங்களா? மார்த்தாள் மரியாதைக்கு போய் அவருடைய வசனம் எது வரைக்கும் தொடர்பு படுத்துகிறது பாருங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ற என்ன?
ஆண்டவரே நான் பணக்கார ஆகணும், பணக்கார ஆகணும், பணக்கார ஆகணும். பொல்லாத காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் ஆவது அவர் கொண்டு வருவது அது வேற. அதன் மேலேயே நாட்டமாக இருப்பது, அது மேலேயே குறிக்கோளாக இருக்கிறது. அவருடைய பாதத்துல வரமாட்டேன், அவருடைய வசனத்தை கேட்க மாட்டேன், நான் பணக்காரன் ஆகணும், அதே மயக்கம். பணம் மேல மயக்கம், மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற ஆசைகளும் உள்ள இருதயத்திலே பிரவேசிக்கும் போது வசனத்தை என்ன போடுது, நெருக்கி போட்டுரும் அல்லது நெருக்கிறோம். வசனத்தை நெருக்கி போட அதனால் பலன் அல்ல, பஞ்சம் அல்ல. மார்த்தாள் தேவனுடைய மரியாள் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நல்ல பங்கை பெற்றுக் கொண்டாள். காரணம் என்ன? வசனத்தை உன்னிப்பாக கேட்டு கவலை எல்லாவற்றையும் விட்டு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் மயக்கம், உலகத்தின் கவலை, இப்படி உலகத்தின் காரியங்கள், ஆசைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் போது, உட்பிரவேசிக்கும் போது, உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும் போது, அவைகள் வரும்போது வசனத்தை நெருக்கி போடும். இயேசுடைய வசனமே இல்லாமல் அதனால என்ன நடக்கிறது? அதனால் பலனற்று போகிறார்கள். பலனே இல்லை, யாருக்கும் பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். தனக்குத்தானே பலனம் அல்ல, வீட்டுக்கு பலன் அல்ல, சபைக்கு பலன் அல்ல. வீட்டுக்கு என்றால் யாரு? பெரியவர்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு நீங்கள் பலன் அல்ல என்ற அர்த்தம். சபைதான் கட்ட முடியல, பலன் இல்லை. ஆனா வீட்டுக்காச்சும் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறோமா? காரணம் என்ன? இந்த உலக கவலை, மயக்கம், ஐஸ்வர்யத்தின் காரியங்கள், தன் சுய காரியங்கள், இச்சைகள், ஆசைகள், ஆசை நிமித்தம் இப்படி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 19 இவர்களே முள்ளுள்ள விதை. நீங்களே முள்ள வச்சுக்கிறீங்க, பிசாசு வைக்கல, தூங்கினாலும் வந்து வைப்பான். ஒரு பக்கத்துல சொல்லுவார், எப்படி ஆண்டவரே நல்ல விதைகள் மத்தியில எப்படி முள்ளு வந்தது என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஊழியக்காரர்கள் கேட்கும் போது, அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது பிசாசனவன் வந்து விதைத்தான். அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது பிசாசு என்ன விதைக்கிறான்? முள்ளை விதைக்கிறான். இயேசு எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லி சீஷர்கள் என்ன செய்தார்கள்? தூங்கினார்கள். தூங்கும் போது ஜெபிக்காம, அவரிடத்துல பாதத்துல அமராம தூங்கணும் என்றால் பிசாசு முள்ளை விதைப்பான். களைகள் மத்தியிலே அவன் களைகளை வந்து விதைப்பான். தானியத்தின் மத்தியிலே முள்ளை வந்து வைப்பான். இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. பேதுருவ ஆண்டவர் யோவான் பார்த்து சொன்னார், நல்லா தூங்கினாங்க. 3 தடவை இயேசு சொன்னார். 3 தடவை நல்லா தூங்கின பிறகு, இயேசு சிறுவில் அடிக்கப்பட்ட பிறகு முத வலை எடுத்து போட்டு தோல்மையில நான் மீன் பிடிக்க போறேன். யார் வரீங்க? நான் மீன் பிடிக்க போறேன், யாருதான் வரீங்க? அதான் நான் சொன்னேன், நல்ல மேயிற மாட்ட. காரணம் என்ன? இயேசு சொல்லிட்டு போனாரு, சோதனைக்குட்பட பண்ணாமல் 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டீர்களா? இயேசுக்கு தெரியும் பேதுரு பின்வாங்கி போவதற்கு வாய்ப்புகள் அநேக இருக்கிறது. பீட்டர் பின்வாங்கி போவதற்கு. காரணம் என்ன? பேதுருக்கு மறுபடியும் கவலை, இயேசு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இயேசு இல்லை, கவலை, துக்கம், வேதனை. இயேசு எங்களோடு இருந்தார் 3.5 வருடம். பேதுருக்கு பீட்டருக்கு முடியல. அவர் இல்லை என்றால் இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், நான் மறுபடியும் வலையை தூக்கி கொண்டு நான் மீன் பிடிக்க போறேன், யாருமே வரீங்க? இயேசு என்ன சொன்னார்? பேதுரை பார்த்து,
உன்மேல் என் சபையை கட்டுவேன். வார்த்தையே போச்சு, வார்த்தையே மறந்துட்டார் பேதுரு. நல்லா விளங்குவீங்க. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமும் எல்லாம் கடந்து போய்விடும். காரணம் என்ன? இந்த மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்துல வரல. நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டால், மார்த்தாள பெற்றுக்கொள்ளல. உலகத்தின் கவலைகள், வேதனைகள், தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு நமக்குள்ளாக இருக்கிற அலட்சியங்கள், அவருடைய பாதத்தில் வருவதற்கு அலட்சியம், நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்லுகிறது? அவர்களோ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலகத்தின் கவலைகள், உலகத்தின் காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு இருப்பீர்கள் என்றால் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. இந்த பேதுருவை போல மறுபடியும் பின் வாங்கி போய் போட்டில் ஏறி மீன் பிடிக்கிறது தான் வேலை. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படியே இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சிறு காரியங்கள் சபையில் நடந்தாலும் பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை வசனம் இல்லை. காரணம் என்ன? இந்த மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தின் அருகே ஓடி வந்து நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. மரியாதை போல இன்றைக்கு இல்லை, மார்த்தாளை போல இன்றைக்கு நாம் இருப்போம் என்றால் நல்ல பங்கு நமக்குள்ளாக வராது. ஆகையால் கவலை, துக்கம், வேதனை, நிறைய காரியங்கள் நமக்குள்ளாக பிசாசன் அவன் முள்ளை போல விதைச்சு விடுவான். அல்லது உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக வரும்போது முள்ளை விதைத்து விடுவான். வசனங்கள் காண போய்விடும். வசனத்தை நுறுக்கி போட்டு விடுவான். அல்லது நெருக்கம், நமக்குள்ளாக ஒரு நெருக்கத்தை கொண்டு வருவான். இவைகளெல்லாம் அடித்து உடைத்து போக வேண்டும் என்றால் நான் நீங்கள் இன்றைக்கு மரியாதை போல அவருடைய பாதத்தின் அருகே வந்து அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கேட்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய பாதத்துக்கு போங்க. ஆமென். நீங்க அவருடைய பாதத்துல போகும்போது உங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்ட எல்லாம் முட்கள், முள்ளுகள் எல்லாம் உடைக்கப்படும். உடைக்கப்படும் போது உங்களுக்குள்ளாக விசுவாசம் வந்துவிடும். கவலைகள் கடந்து போகும். இந்த ரகசியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும். சபை இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் கடைசியாக பாட்டு பாடணும். உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சை ஐயா. நம்முடைய உள்ளம் அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். இந்த மரியாள் எதை குறித்தும் அவளுக்கு கவலை இல்லை. முக்கியமானது, தேவையானது ஒன்றை மரியாள் தெரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய பாதத்தின் அருகே வந்து அமர்வதும் அவருடைய வசனத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். முடியுமா? நல்ல பங்கை நானும் நீங்களும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். பங்கு என்பது ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? முதலில் அவரை தேடுங்க, அவருடைய பாதத்தில் ஓடி வாங்க. இந்த மரியாதை போல கர்த்தர் உங்களுக்கு நல்ல பங்கை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். ஆமென். மரியாதை நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாளை போல இன்றைக்கு நாம் இந்த நல்ல பங்கை இழந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். தேட முடியுமா? கர்த்தரை வசனத்தை அவருடைய பாதத்திலே தேட ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளத்திலே பேசியிருப்பார் என்றால் உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு நேராக கொடுங்க. எல்லா உலகத்தின் கவலைகள், வேதனை, கண்ணீர் சகலத்தையும் கர்த்தர் எடுத்து போட அவர் காத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த மரியாதை போல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரை துதிப்போமாக. ஆமென். உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். எல்லாரும் அப்படியே எழுந்த வண்ணமாக உள்ளத்துல கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட்டு இருப்பார் என்றால் இந்த காரியத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க, டெடிகேட் பண்ணுங்க. அல்லேலூயா.
கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் ஆண்டவரே நீங்க உள்ளத்துல தட்டி நான் உங்களுடைய பாதத்தில் வரலையே என்று சொல்லி, இனியும் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்திலே இந்த மரியாதை போல நான் வந்து அமர்ந்து நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி, அல்லேலூயா, அவரோடு பேசுவோம்.